Hi friends, please motivate me, I motivate you. சீரிஸ் உடைய 16th வீடியோ தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸ். எஸ்பெஷலி நம்மளுக்கு ஃபுட்டு மேலே இருக்க ஆசைகள், அதை பற்றி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக வெளியில் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்கனாலோ இல்லை ஆர்டர் போட்டு அடிக்கடிக்கு நான் ஒரு விஷயத்தை ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தா உடனே ஆர்டர் பண்ணிடுவேன் அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்குது, பட் என்னால் முடியலை அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆனால் எடுத்தவொடனே நான் இனிமேல் எதுவுமே வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மட்டும் டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் அடிக்கடிக்கு வாங்குறவங்களா இருந்தால் எத்தனை டைம்ஸ் வாங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 2 டைம் கம்மி பண்ணி பாருங்கள். நிறைய வெளியில் சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ இல்லை கொஞ்சம் வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் வேண்டாம் அப்படின்னு நம்மளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் வேண்டான்னு டிசைட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். முன்னாடிலாம் நம்ம ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கான சூழ்நிலை இருந்தது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லை வாங்கி சாப்பிடணுன்னாலும் ரொம்ப ரேராக எங்கேயாவது ஒன்றுன்னு இருக்கும், அப்படி தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் எந்த ஏரியாவில் இருக்க ஃபுட்டும் நம்ம கைக்கு வந்துடுற அளவுக்கு ஆப் மூலயமா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது நம்மளால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சாகவும் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அது அட்லாஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்குன்னும் போது நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய வெளியில் ஆர்டர் பண்ணியோ இல்லை வெளி ஃபுட்டை நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் நீங்கள் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக விடணும்னு நினச்சோன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 டைம்ஸாவது கம்மி பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக வேணும்னு நான் சொல்ல வரல. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்க சேஞ்சஸ் மூலயமா நமக்கே இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக தவிர்க்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரும். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.